இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்மின் சுவை சேனலில் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அது வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டோன்னே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். அது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே கேரட்டு, பீன்ஸு அண்ட் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவு காய் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், அதையும் வெஜிடபிள்ஸ் மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டோன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் 2 கப்பு பாஸ்தா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆட் பண்ணி கிண்டி விட்டோன்னே அவ்வளோதான். நல்லா சாஸ் பாஸ்தாவில் படுற அளவுக்கு கிண்டி விட்டோம்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. சுட சுட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.